கார்டன் செட்டப்ல ஒரு வீடு பாக்குறீங்களா? அப்ப இந்த வீடு உங்களுக்கு தாங்க. வணக்கம். ஒரு புதிய படைப்பை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் நியர்ல உங்களுக்கு இந்த வீடை நாங்க அருமையான ஒரு படைப்பை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். $2000 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு உங்களுக்கு அருமையா வந்திருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க இப்ப இந்த வீட்டோடைய ஹாலோட என்ட்ரன்ஸ்ல உள்ள ஹாலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஹால் பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே இங்க இப்ப குடி இருந்துகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல. இதோட ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா 20க்கு 10 பெரிய சைஸான நல்ல ஒரு பெரிய லாங் ஹாலாவே இருக்கு. உங்களுக்கு இந்த ஹாலை என்ட்ரன்ஸ்ல அருமையா அமைஞ்சிருக்கு. இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் இந்த டைல்ஸ், கூலிங் டைல்ஸா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஹால். வாங்க இப்ப இந்த வீட்டோடைய பெட்ரூம் நம்ம பார்க்க போலாம். இந்த பெட்ரூமோடைய டோர் பாத்தீங்கன்னா நல்ல டீ வுட்டால போட்டிருக்காங்க. நல்ல அருமையா அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த டோர். இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா 10க்கு 12 சைஸ் உள்ள பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் 10க்கு 12. இதுலயே பாத்தீங்கன்னா கீழே நல்ல கூலிங் டைல்ஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க. இது சாதாரண டைல்ஸ் இல்ல, கால் எல்லாம் வழுக்காது. நல்ல கூலிங் டைல்ஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட நல்லா நடக்கலாம். அந்த மாதிரி கூலிங் டைல்ஸா நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லயும் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஜன்னல் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 3க்கு 2 ஜன்னல் நல்ல காத்தோட்டமா நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் வித் கடப்பா கல்லோட பாத்தீங்கன்னாக்கா ஷெல்ஃப் நல்லா உங்களுக்கு ஜாமான் வச்சுக்கிறது மாதிரி இவங்க இந்த இடத்துல பீரோ வச்சிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்ல உயரமா இந்த ஷெல்ஃப் கடப்பா கல்லோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேல லாஃப்டும் நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய ஜாமான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு லாஃப்ட் இருக்கு. இவங்க இந்த வீட்டுல இங்க பீரோ வச்சிருக்காங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா உயரமான நல்ல கடப்பா கல்லோட ஷெல்ஃப் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏசிக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல நீங்க அந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம ஏசியும் இங்க நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நல்ல காற்றோட்டம் உள்ள எல்லா வசதியும் உள்ள நல்ல ரூமா நமக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா 10க்கு 4 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடிக்கு 7 ஃபீட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலரிங் வித் டிசைன்ஸோட டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட இந்த கிச்சன்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. நல்ல அருமையா இருக்கு. நல்ல அட்மாஸ்பியர் பாருங்க, சுத்திரும் ஃபுல்லா நல்ல டிசைன்ஸோட நல்ல பியூரா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் வித் கலரிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு. நல்லா சமைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு இந்த ரூம் கிச்சன் நல்லா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நல்ல லாஃப்டும் இதுல இருக்கு. நல்லா ஜாமான் வச்சுக்கிற மாதிரி இதுலயே உங்களுக்கு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. பெரிய லாஃப்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்னல் 3க்கு 2 இந்த ஜன்னல் நல்லா காத்தோட்டமா ஜன்னலும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் டேபிள் நல்ல பெருசாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒர்க்கிங் டேபிள் பாத்தீங்கன்னாக்கா நல்ல கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த கிரானைட்ல கொடுத்துருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் வெளியில லீக் ஆகாம இருக்கிறதுக்காக நல்ல பீடிங் வச்சு இந்த இதை ஒர்க்கிங் டேபிள் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையா இது அமைஞ்சிருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஸ்டீல்லயே உங்களுக்கு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கடப்பா கல்லோட ஒரு ஷெல்ஃபும் இங்க நமக்கு அமைஞ்சிருக்கு அருமையா. இங்க நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வீட்டுல உள்ள அந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் இங்க நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது இல்லாம இங்க கிரைண்டரு மிக்சி போடுற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. கீழேயும் நல்ல ஸ்டோரேஜ் பண்றது மாதிரி உங்களுக்கு செல்ஃப் அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கிச்சன் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு அட்மாஸ்பியரோட. வாங்க நம்ம இந்த வீட்டோட பின்பகுதியில நிக்கிறோம்.
2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வீடு நல்லா காம்பவுண்டோட சுத்திரும் நல்லா காம்பவுண்டோட அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை சுத்தி நல்ல குடி இருக்கிற நல்ல வந்து ஒரு ஏரியாவுக்குள்ள நம்மளுக்கு இந்த வீடு நம்மளுக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு. வாங்க நம்ம இப்ப இந்த வீட்டோட பின்பகுதியில இருந்து நம்ம இப்ப சைட்ல இருக்கிற இந்த வீட்டோடைய 2 டாய்லெட்டை பார்க்க போறோம். இந்த வீட்டுல 2 டாய்லெட் அமைஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது டாய்லெட் வந்து பெரிய டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் உள்ள ஒரு டாய்லெட் இது வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நல்ல அட்மாஸ்பியரோட நல்ல டிசைனா உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ் அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷவர் இருக்கு. அப்புறம் ஹீட் வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ஹீட்டு வச்சு பொருத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெஸ்டர்ன் தான் இருக்கு, என்னடா இது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கே, நம்மளுக்கு இந்தியன் டாய்லெட் இல்லையேன்னு யோசிப்பாங்க. இந்த வீட்டுல 2யுமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, அடுத்து நம்ம இந்தியன் டாய்லெட் வர்றோம். அந்த டாய்லெட்டும் நமக்கு வந்து இந்தியன் டாய்லெட்டும் நல்லா அருமையா ஜன்னலோட கிளாஸோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து ஃபுல்லாவே வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க நல்ல டிசைனான கலரிங்கோட உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாவே. இதுலயும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா சூப்பரா அமைஞ்சிருக்குது. இந்த இந்தியன் டாய்லெட். வாங்க இப்ப இந்த வீட்டுடைய முன்னாடி பார்த்தோம், பின்னாடி பார்த்தோம். அந்த சைட்ல உள்ள டாய்லெட் 2 டாய்லெட் இருந்தது, அதை நம்ம பார்த்தோம். வெஸ்டர்ன் பிளஸ் இந்தியன் பார்த்தோம். இப்ப இந்த வீட்டோட இன்னொரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இதுதான் முக்கியமான பகுதி. பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு போர் நல்லா அமைஞ்சிருக்கு. நீர்மூழ்கி மோட்டார் உள்ள ஒரு போர் நல்லா இருக்கு. இது தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த தண்ணியே நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்க RO வாட்டர் கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா நல்லா சமைக்கவோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிச்சன்ல இந்த தண்ணி நல்லா யூஸா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த தண்ணி நல்ல தண்ணியா நமக்கு அமைஞ்சிருக்கு, இந்த போர் தண்ணி. வாங்க இந்த வீட்டுல எல்லா அமெனிட்டிஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். முக்காவாசி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த வந்து செப்டி டேங்கை நான் சொல்லிடுறேன். இந்த என்னடா இவ்வளவு உயரமா இருக்குதே செப்டி டேங்க் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து இந்த வீட்டை கூட நீங்க வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்காக நீங்க உயரப்படுத்திக்கலாம். அதோட படிக்கட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 படிக்கட்டு இந்த வீட்டுல நம்மளுக்கு 4 படிக்கட்டு பிளஸ் 5 படியோட சேர்த்து 5 படிக்கட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நம்மள நல்லா ஹைட்டு ஏத்திக்கலாம். நம்ம இந்த இடத்துல கூட நீங்க ஹைட் ஏத்திக்கலாம் கார் பார்க்கிங்காக. அந்த மாதிரி நீங்க இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்ப பாருங்க, இது 5 உயரம் உள்ள படிக்கட்டுன்னு சொன்னேன்ல. இந்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டுல குடியிருக்கவங்க ஒரு டாடா ஏசி வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க. அது நிப்பாட்டியுமே நம்மளுக்கு இந்த இடம் எவ்வளவு ஸ்பேஷியஸா, எவ்வளவு நிறைய இந்த வீட்டுல முன்னாடியே எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு. பாத்தீங்களா, ஸ்பேஷியஸ் அதிகமா இடம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கார் நிப்பாட்டுற அளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளோ நீளமா உங்களுக்கு இடமும் அமைஞ்சிருக்கு. அகலத்திலயும் உங்களுக்கு இடம் இருக்கு பாருங்க. முன்னாடியே இவ்வளவு இடம் இருக்கு. இந்த செப்டி டேங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடணும். இதுல பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய தொட்டியா நமக்கு அமைஞ்சிருக்கு செப்டி டேங்க் தொட்டி. வாங்க இந்த வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம ஓலியூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நேர்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள வீடு. 2000 ஸ்கொயர் ஃபீட்ல 800 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. இது வந்து இப்ப நீங்க இதுல உள்ள அமெனிட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது பாத்தீங்கன்னா இது வந்து 3 இயர்ஸ் ரீசேல் வீடு. இந்த வீடு இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 60 லட்சம் தாங்க. நெகோஷியபிள் உண்டு, நம்ம பேசிக்கலாம், குறைச்சி பேசிக்கலாம். சரிங்களா, 60 லட்சம் பிளஸ் நெகோஷியபிள் உண்டு. ஓகேங்களா. இந்த வீடு பாத்தீங்கன்னா நமக்கு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. அதோட கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புது விஷயம் பாத்தீங்கன்னா, சக்தி அசோசியேட்னு நம்ம திருச்சியில உள்ள வீட்டு மனை சந்தையோடைய திருச்சியில உள்ள வீடுகளுக்காக வீட்டு மனைகள் நாங்க போடுறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த சக்தி அசோசியேட்ல வந்துடும். நீங்க சக்தி அசோசியேட்டையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருச்சியில மட்டும் கேட்கறவங்களுக்காக இது நாங்க ஸ்பெஷலா போட்டிருக்கோம். ஓகேங்களா. நன்றி. உங்கள் உமா.